பேசியதற்கு பின்பு வருந்துவதை விட பேசுவதற்கு முன்பு ஒரு நொடி யோசித்திருக்க வேண்டும். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று உன் முருகன் இந்த சிங்காரவேலன் என்னுடைய நெற்றிப் பொட்டினை தொட்டாய் அல்லவா? நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும். என் தங்கமே, வாழ்க்கையில் என்ன முருகா எனக்கு நீ கொடுத்தாய்? நான் அனுபவிக்காத சோதனைகள் இல்லை, நான் சிந்தாத கண்ணீர் துளிகள் இல்லை முருகா என்று நான் சதா சர்வகாலமும் உன்னையே நினைத்து கொண்டிருந்தும் கூட நீ எனக்கு எந்த ஒரு நன்மைகளையும் செய்து கொடுக்கவில்லையே என்று சொல்லி என் தங்கம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வருத்தத்தை எல்லாம் தீர்த்து கொடுக்கவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக தரவும் இந்த சிங்காரவேலன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை முதலில் புரிந்துகொள். முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்த நினைத்தாலும் அதை நான் அந்த நொடியிலேயே நடத்தி கொடுத்திருக்கலாம். ஆனால் நல்ல விஷயங்கள் என்னவோ அது உன்னை வந்து சேர வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுது வருமோ அந்த நொடியில் இந்த சிங்காரவேலன் உன் வாழ்க்கையில் இருப்பான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். முருகனின் அன்பினை பெற்ற தங்கங்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே தோல்விகள் என்பது கிடையாது. என் தங்கமே, நீ ஓரிடத்தில் சிக்கி தவிக்கின்றாய், அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை. இது உன்னுடைய வாழ்க்கை இல்லை என்று உன்னுடைய மனது உனக்கு எத்தனையோ முறை சொல்லி கொண்டிருக்கின்றது. நாம் சரியான இடத்திற்கு வந்து சேரவில்லை, தவறான இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து விடுபட என்ன வழி இருக்கின்றது என்று என் தங்கம் நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன்னால் இந்த இடத்தில் இருக்கவும் முடியும், இதை விட்டு வெளியே செல்லவும் முடியாமல் ஏதோ ஒரு மன கஷ்டத்தோடு நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை உன் முருகன் நான் அறிவேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் நன்றாக தெரிந்து வைத்திருப்பதனால்தான் உன்னிடத்தில் இதை பற்றி சொல்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு எண்ணற்ற துன்பங்களை கொடுத்தது, வேண்டாத நபர்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தது, காலம் முழுவதும் அவர்களோடு தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்தையும் உனக்கு உருவாக்கி கொடுத்தது. இதிலிருந்து விடுபட முடியவில்லையே, நான் என்ன செய்வது என்று யோசித்து என் தங்கத்திற்கு மனது வலித்ததுதான் மிச்சம். கடைசி வரையிலும் எதற்குமே எந்த ஒரு பலனும் கிடைக்காமல் என் தங்கம் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைத்த ஒவ்வொரு விஷயங்களும் இது போன்ற வருத்தத்தில் இருக்கும் பொழுது அது என்னவென்று உனக்கு புரியாமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை. உன்னால் நிலையாக எந்த ஒரு உண்மையையும் இந்த வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ நினைத்தால் எல்லா விஷயங்களையும் உன்னால் பெற முடியும். உனக்குள் அத்தனை மன வலியை உன் முருகன் கொடுத்திருக்கின்றேன். சுற்றி இருக்கின்றவர்கள் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதற்காக நீ மனம் வருந்துவாயானால் அவர்கள் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் இந்த கஷ்டங்களை கொடுக்கத்தானே செய்வார்கள். மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களிலிருந்து உன்னை விடுபட வைப்பார்கள் அல்லவா? இப்படி இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே சில போலியான உறவுகளோடு தான் உன்னை வாழ வைக்கும். இந்த உறவுகளை நீ அடையாளம் கண்டதுமே விட்டு விலகிச் சென்று விட்டாயானால் இத்தோடு உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். இல்லை, நான் இப்படித்தான் இருந்து கொண்டிருப்பேன் என்று என் தங்கம் நீ நினைப்பாயானால் இப்படித்தான் இந்த வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்று நீ எண்ணுவாயானால் எந்த நிலையிலுமே உன்னால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் அடைந்துவிட முடியாது. உன்னால் முடியாதது என்று எதையுமே உன் முருகன் உனக்கு கொடுக்கவில்லை. எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கி நிற்காதே, எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்காதே. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என்றுமே முருகன் உன் கண் முன்னால் நிறுத்தி இருக்கின்றேன். ஒவ்வொரு மனிதர்களினுடைய உண்மையான குணங்களையும் நான் உனக்கு
அடையாளப்படுத்துகின்றேன். முருகன், இன்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன், மனதில் பதிய வைத்துக்கொள் என் தங்கமே. இது வாழ்க்கை, நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. ஆனால் வலுக்கட்டாயமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று நீ நினைப்பது மிகப்பெரிய தவறு. இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான சந்தோஷங்களை நீ எங்கிருந்து வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். உனக்கு எவ்வளவு துன்பங்களை இவர்கள் கொடுத்திருந்தாலுமே அதிலிருந்து நீ நிச்சயமாக நீ நினைத்தால் உன்னால் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றிவிட முடியும். துன்பங்களை எல்லாம் கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் ஒரு நாளும் உன்னை சந்தோஷத்தை கண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டது கிடையாது. உன் கண்ணீரை காண இவர்கள் அதிகமாக விருப்பப்பட்டு இருக்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் உன்னுடைய சந்தோஷத்தை காண இவர்கள் ஆசைப்பட்டது கிடையாது. எந்த இடத்தில் உன்னை விட்டு கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அவர்கள் விட்டு கொடுக்காமல், எந்த இடத்தில் உன்னை விட்டு கொடுக்க கூடாதோ அந்த இடத்தில் உன்னை விட்டு கொடுத்து உன்னுடைய மனதில் அந்த அளவிற்கு ரணத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையிலிருந்து இந்த வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமோ என்று என் தங்கம் வருத்தப்படாமல், இனிமேல் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நினைத்து நீ இந்த சிங்காரவேலனை மனதில் எண்ணிக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு இரு. உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்காத எந்த இடத்திலும் நீ இருக்க நினைக்காதே என் தங்கமே. ஆரம்பத்தில் எதுவாக இருந்தாலும் சற்று கஷ்டம்தான். ஆரம்பத்தில் எந்த விஷயமாக இருந்தாலுமே சற்று வேதனையாகத்தான் இருக்கும். ஆனால் இவையெல்லாம் மாறும். காலம் மாறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறிவிடும். இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும். இந்த சிங்காரவேலன் அருளை பெற்ற என் தங்கத்திற்கு ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கையை இறுக பிடித்து வாழ நினைக்காதே. நீ நினைத்ததை விட இந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது நீ எதுவுமே வேண்டாம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு வருகின்றாய். அதன் பிறகு அதில் எல்லாம் கொஞ்சம் சரியாகின்ற நிலைமைக்கு வந்தவுடன் மீண்டும் அந்த வாழ்க்கையை தொடர்கின்றாய். இப்படித்தான் உன்னுடைய நாட்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது அல்லவா என் தங்கமே. இந்த நேரத்தில் இந்த சிங்காரவேலன் என்னுடைய நெற்றி பொட்டை தொட்ட உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நான் சர்வ நிச்சயமாக கொடுக்க விரும்புகின்றேன். உனக்கான நன்மைகளை எல்லாம் என்றுமே நான் தர வேண்டும் என்று நினைக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் என் தங்கம் நீ வருத்தப்படாதே. எந்த நிலையிலும் எதை நினைத்தும் நீ வேதனைப்படாதே. உனக்காக உன் முருகன் நான் இருக்கின்றேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கும் வரை இந்த சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும். எப்பேற்பட்ட துன்பத்திலும் என் தங்கம் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எதுவும் வீணாகவில்லை. எல்லாவற்றிற்கும் இந்த சிங்காரவேலன் நிச்சயமாக நல்ல பதிலை உனக்கு கொடுப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னால் நடத்திவிட முடியாது என்று நினைக்கின்ற விஷயங்களை கூட நடத்துவதற்கான அத்தனை மன வலிமையையும் உன் முருகன் உனக்கு கொடுக்கின்றேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். யாருக்காகவும் என் தங்கம் இந்த வாழ்க்கையில் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. நீ யாருக்காக இத்தனை தியாகங்களையும் செய்கின்றாயோ அவர்களால் தான் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானத்தை சந்திப்பாய் என்பதனை மறந்து விடாதே. சிங்காரவேலன் சொல்லும் இந்த வார்த்தைகளை குறித்து வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் அது நடக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி நடப்பது என்னவென்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு தேவையில்லாத இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க முருகன் எப்படியெல்லாம் உன்னை தேடி வந்தேன் என்பது உனக்கு தெரியாது. ஆனால் நான் இருப்பது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளிலிருந்து உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, நாம் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் கூட ஒருவருக்கு நம் மீது இரக்கம் வரவில்லை என்றால் மீண்டும் அவர்களை இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக பேசும் பொழுது நீ பேசுவதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்துகொள். நேரத்திற்கு தகுந்தாற்போல அவர்களினுடைய சுயநலத்திற்கு தகுந்தாற்போல உன்னை பயன்படுத்திக் கொள்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானவற்றை எல்லாம் நிறைவாக பெறுவதற்குரிய முயற்சிகளை செய்து கொண்டே இரு. எந்த நொடியிலும் முருகன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
கொடுக்காத இந்த மனிதர்களை நினைத்து வருத்தப்படாமல் எப்பொழுதும் நீயாக உன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிரு. எந்த நிலையிலும் உனக்கு தெய்வம் துணை நிற்கின்றது என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.